Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோபுவுக்கு நடந்தது என்ன? அவனுக்கு ஏன் அப்படியெல்லாம் நடந்தது? அவன் அனுபவித்த துன்பங்கள் எங்கிருந்து வந்தது? அதுக்கு யார் காரணம்? கர்த்தர் தான் இப்படிதான் பண்ணுகிறாரா? அவனுடைய வாழ்க்கையில் அப்படி பண்ணுவார் என்றால் பிறகு மற்றவருடைய வாழ்க்கையிலும் அப்படி பண்ணலாம். இப்படிதான் கர்த்தர் காரியங்களை செய்கிறாரா? அவனுடைய இழப்புக்கெல்லாம் காரணம் கர்த்தரா? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பிசாசு அவனுக்கு சொல்லி வர்றான், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட போற, சொத்தெல்லாம் போயிட போகுது, உனக்கு இருக்கிற எல்லாம் அழிந்து விட போகிறது என்று உள்ளத்துல ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி விட்டான். நிறைய பேர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட திடீர்னு பிசாசானவன் ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறான் உள்ளத்திலே. தனக்கு உள்ளதெல்லாம் அவர்கள் இழந்து விட போறார்கள் என்கிற ஒரு பயம். நிறைய பணக்காரர்கள், நிறைய ஆஸ்தி உள்ளவர்கள் எல்லாம் சில நேரத்தில் இப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசு எப்படியாவது அழிக்க வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இப்படிப்பட்ட பயத்தை உள்ளத்தில் வைத்து அவர்களை வாதிக்கிறான் அந்த பயத்தின் மூலமாக. ஆகவே அவர்கள் அந்த பயத்திலே அப்படியே இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். அந்த பயம் பெருசாகி நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று அவர்கள் சொல்லும்படியாக கடைசியில் அப்படியே ஆகிவிடுகிறது. 1 அதிகாரம் 21 பார்ப்போம். நிர்வாணியாயின் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அந்த அழிவு நேரிட்டவுடன், அது முந்தின வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா எப்படி அவனுடைய சொத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டது, அவனுக்கு உரியதெல்லாம் எப்படி அழிந்து போனது என்று வாசிக்கிறோம். அதை ஒருவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் சொல்றான், நிர்வாணியாயின் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஃபேமஸ் வசனம். எவ்வளவு வசனம் இருக்குது வேதத்தில், ஆனா இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. சாவுக்கு போய் பாருங்க, அங்க சாவுல போனீங்கன்னா அது சொல்லாத பாஸ்டரே இருக்க மாட்டாங்க. அங்க நின்ன கல்லறையில நின்ன உடனே யோபு 1:21 அவர்களுக்கு எப்படியோ வந்துருது ஞாபகத்துல. நிர்வாணியாய் வந்தேன் தாயின் கற்பத்திலிருந்து, நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் சொன்னாரா இது? நான் கேட்கிறேன், கர்த்தரா சொன்னார் இது? அவன் சொல்றான், அவனுடைய ரியாக்ஷன், தனக்கு நேர்ந்த இந்த அழிவு, தனக்கு நேர்ந்த இந்த துன்பம், தனக்கு நேர்ந்த இந்த காரியங்களை குறித்து அவனுடைய ஒரு எண்ணம், அவனுடைய தத்துவம் பேசுறான். நிர்வாணியா நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியா திரும்புகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். இதை எடுத்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க பாரியா, வேதத்திலேயே இருக்குது. கர்த்தர் கொடுத்தாராம், கர்த்தர் எடுத்தாராம், நிர்வாணியா வந்தோமா, நிர்வாணியா திரும்புறோமா. கர்த்தர் சொல்லவே இல்லைங்க இது. அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது யார் சொன்னான்னு பாக்கணும். யார் சொன்னா, எதுக்கு சொன்னா, எப்படி சொன்னாங்க, என்ன நடந்தது, இது சரியா தப்பா என்னன்னு பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. சில சொல்றாங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுவும் தேவனுடைய ஆவியானவள் தான் அருளப்பட்டிருக்கிறது. யோபு 1:21 அது தேவனுடைய ஆவிதான அருளி இருக்கிறார். நிர்வாணியாயின் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அதுவும் தேவ ஆவியினால் அருளப்பட்டதுதான் என்று சொல்லுகிறார். ஆமா, அருளப்பட்டதுதான். ஆனால் அது சொன்னது சத்தியமா? எப்படி தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொன்னா, அங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, யோபுக்கு ஒரு பெரிய அழிவு உண்டாகிறது. அந்த அழிவை பார்த்து விட்டு இவனுடைய அரைகுற அறிவோடு அவன் பேசுகிறான். அவன் பேசும்போது சொல்றான், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான். அதே ஆவியானவர் பிறளாமல், தவறு இல்லாமல் கரெக்டா அதை அப்படியே இங்க ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஏன்? இது நமக்கு தெரியும் நம்ம இப்படி பேசலாம்னு சொல்லி. இதை பார்த்த உடனே இங்க நின்ற கூடாது. நம்ம யோபு 1:21 நின்னுட்டு இதான் வசனம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கிடையாது, இன்னும் அதுதான் கடைசி வரைக்கும் போனோம். கடைசி வரைக்கும் போகும்போது என்ன விளங்குகிறது? கர்த்தர் கொடுத்தார், ஆனா கர்த்தர் எடுக்கவில்லை என்பது விளங்குகிறது. ஆகியால் தான் இங்க சொல்லி இருக்குது, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்துக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆகவேதான் இதை பகுத்தறிய வேண்டும். பகுத்தறியது என்று சொன்னா கரெக்டா இதை டிவைட் பண்ண வேணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். ஏன் இதை ரைட்லி டிவைட் பண்ண வேண்டியது? ஏன் இதை பகுத்து அறிய வேண்டியதா இருக்குது? பகுத்தறியறதுன்னு சொன்னா இதுல வாசித்து விட்டு, இந்த யோபுவின் சரித்திரத்தை அப்படியே வாசித்து விட்டு இதை பகுத்து அறிய வேண்டும். இதுல எது கர்த்தர் செய்தது, எது பிசாசு செய்தது, எது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தது, எது கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பா நடந்தது, எது எதனால நடந்தது, யோபுடைய பயம்னா என்ன, அந்த பயம் எப்படி வழி திறந்து, இதெல்லாம் பகுத்து அறிய வேண்டும். அதுக்குதான் நமக்கு இங்க இத படிச்சு பகுத்து அறியும்படியாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஆகியால யோபு 1:28 கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் யாருக்கு தேவை? கிடையாது. ஆகவேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன் இல்லையா, சில காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் சொல்லப்பட்டதை அப்படியே எழுதியிருக்கிறார். ஆவியானவர் அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணும்படியா உதவி பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த யோபுவின் சரித்திரத்தை படிக்கும் போது அவன் எப்படியெல்லாம் நினைச்சான், எப்படியெல்லாம் அவனுடைய மனசால மோதினது, எப்படி இதெல்லாம் அலசினான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படிதான் எண்ணுகிறார்கள் பல விதமாக. ஆனா கடைசியில எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் பின்னால நான் காமிக்கிறேன். அவனே சொல்றான், நான் தப்பா பேசினேன், ஐ வாஸ் ராங். அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த பிரசங்கர்கள் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் வாசிட்டு கடைசியில அவன் தப்புன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவங்க இன்னும் இதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் தப்பா சொன்னதையே பிடிச்சி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த அவன் தான் சொல்லிட்டான், நான் அலப்பிட்டேன்றான். வாய வச்சு அலப்பிட்டேன், எனக்கு தெரியாது புரியாதெல்லாம் பேசி இதெல்லாம் நான் ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டேன், என்ன மன்னி ஆண்டவரேன்னு அவன் மன்னிப்பு கேட்டு அவன் சுகமாகி அவன் நல்லாகி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டான். ஆனா இன்றைக்கு பிரசங்கியாருங்க இதை கொண்டு வந்து நம்ம தலைமையில வைக்கிறாங்க. அவன் எதுக்காக மன்னிப்பு கேட்டானோ அதையே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆகவே கர்த்தர் சொல்லுங்க இது. நான் அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னேன் இன்னைக்கு இல்லையா. நான் சொல்லலாம், இந்தியாவில் இருக்க எல்லா நாய்க்கும் 6 கால் இருக்குது, 2 வால் இருக்குது, என்ன வேணா சொல்லலாம் இல்லையா. ஆனா அப்புறம் அங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லையா உங்க ஒன்னும் விஷயம் தெரியல, 4 கால் தான் இருக்குது, 1 வால் தான் இருக்குது, வேணா பாரு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் நான் சொல்லியிருப்பேன், இல்ல இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்னதுதான் கரெக்ட், நான் தப்பா நினைச்சிட்டேன், 6 கால் 2 வால்னு. இது முழுசையும் எழுதுனா அது பாதியா படிச்சுட்டு அவர் சொன்னார் 6 கால் 2 வால் இருக்குன்னு. அப்படின்னா கிடையாது, கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க, அப்படி சொல்லல. 4 கால் 1 வால் இருக்குன்னா உண்மை, அதுதான் உண்மை. அது தெளிவுபடுத்துறாங்க பின்னாடி. அதான் பாதியில் நிறுத்திட கூடாது, பாதியோட விட்டுற கூடாது. அருமையானவர்களே, யோபுவுக்கு நடந்தது அதுதான். அவன் மெய்யாகவே அதை நம்ப ஆரம்பிச்சுட்டான். பிசாசுடைய வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு அந்த பொல்லாப்புகள் வந்து நேர்ந்தது. ஏன் என்று சொன்னால், பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டான். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இந்த வேலியே திறந்து விடுகிறது குறித்து அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே இந்த ஞானி பல காரியங்களே அப்படியே யதார்த்தமா எடுத்து சொல்லுகிறார். பாருங்க, படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஒரு மொழிபெயர்ப்பில் அப்படியே சொல்லி இருக்குது, he that breaketh the hedge a serpent shall bite him. இந்த வேலியை எடுத்து போடுகிறவன் அல்லது வேலியில வழி உண்டாக்குகிறவனை பாம்பு கடிக்கும் சொல்லி ரொம்ப ஒரு ஞானமான ஒரு காரியத்தை சொல்றான். பாம்பு வந்து கடிக்காதபடிக்கு தான் வேலி போட்டிருக்குது. இந்த வேலியை எடுத்தா பாம்பு வந்து கடிக்குமா, ஒரு சாதாரண ஒரு காரியம். இதுதான் நடந்தது யோபுக்கு. யோபு என்ன பண்ணான், அந்த வேலியை எடுத்து விட்டான். தன்னுடைய பயத்தினாலே வாழ்க்கையில் பிசாசு நுழையும்படியாக அவன் இடம் கொடுத்து விட்டான். அந்த வேலியின் ஊடாக பிசாசானவன் நுழைந்து அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். யோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் விழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும்
சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மீது விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றான். இங்கேயும் கவனிக்க வேண்டும். யோபு 1ஆம் அதிகாரத்திலையும் கவனிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களை சுட்டரித்து போட்டது. அக்கினி விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சில நேரத்தில் பெரிய குழப்படியை உண்டாக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லி இருக்கிறது ஃபயர் ஃப்ரம் காட் ஃபெல், தேவனிடத்திலிருந்து வந்து அக்கினி விழுந்து அப்படின்னு. அவங்க அதை நுழைச்சிட்டாங்க. அதுல தேவனிடத்திலிருந்து வந்து அக்கினி விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, தேவனிடத்திலிருந்து அக்கினி விழுந்ததுன்றாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு லைட்னிங் வந்திருக்கலாம், இடி மின்னல் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதோ உண்டாயிருக்குது. அது உண்டாகி அதன் மூலமாக அங்கு பேரழிவு ஏற்படுகிறது. இத வந்து அவன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான். அவன் ஒருவேளை தேவனிடத்திலிருந்து அக்கினி வந்தது விழுந்தது என்று சொன்னாலும் கூட இது கர்த்தர் சொல்லுகிற காரியம். இதை ஒரு சத்தியமா எடுத்துக்கொள்ள கூடாது. அவன் சொல்லுகிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவன் சொல்றான். அவன் ஒரு வேலையாள், ஒரு மெசஞ்சர். அவன் ஒருத்தன் தான் தப்புறான். அவன் ஓடி வந்து சொல்றான் கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி வந்து விழுந்தது. வேதத்துல சொல்லி இருக்கியா கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி விழுந்து? யார் சொன்னா பாத்தீங்களா? அவன் அந்த சீன்ல இருக்கிறான். அங்க வந்து விழுகுது, இடி மின்னல் வந்து விழுந்து அங்க அழிவு ஏற்படுகிறது. அவன் ஓடோடி வந்து சொல்றான். அன்றைக்கு எல்லாமே கர்த்தர் வானத்திலிருந்து ஏதாவது வந்ததுனாலே கர்த்தரிடத்திலிருந்து வந்ததுதான் நினைப்பா அவங்களுக்கு எல்லாம். அவனுக்கு தெரிஞ்ச அவனுடைய விதத்தில் அவன் சொல்லுகிறான் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்தது. அதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்படி சொல்லிட்டான். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து விழுந்ததுங்க, கர்த்தர் அக்கினி அனுப்பிச்சாரு, அதுல எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு அவன் வந்து சொல்லுகிறான். கர்த்தர் தான் அக்கினி அனுப்பிச்சவரா, கர்த்தர் தான் அழிவை உண்டாக்குனவரா, கர்த்தர் தான் அவனுடைய ஆடு மாடுகளை கொன்னவரா, கர்த்தர் தான் அவனை அழிச்சவரா, அவனுடைய சொத்துக்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குனவரா? அருமையானவர்களே, ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றதை எடுத்துக்கொண்டு சத்தியமா ஆக்கிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படியே எழுதும்படியா செய்திருக்கிறார். ஏன்? நம்ம முழுசா இதை வாசித்து இதை பகுத்து அறிந்து இது யார் என்ன சொல்றா எப்படின்னு பார்த்து படிச்சு பின்னால நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது கர்த்தர் செய்தது, எது கர்த்தர் செய்யலன்னு தெரியணும். இதன் மூலமா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே தான் வேத வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் புயலையும் காத்தையும் வெள்ளத்தையும் அதையும் எதையும் உண்டாக்குகிறவர், இவர் தான் அளிக்கிறார் என்று இங்க சொல்லி இல்லை. இன்னும் கேட்டா புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், சமுத்திரத்துல பெரிய அங்கே ஸ்டார்ம், ஒரு பெரிய புயல் உண்டாகிறது. இயேசு வந்து அமைதியாயிருன்ற புயலை அடக்குகிறவர். அவர் பிசாசின் கிரியை அழிக்க மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. இயேசு என்ன செய்தார்? புயலை அடக்கினார். புயல் வந்து சீறி கொண்டு வருகிறது, கப்பலை கவிழ்க்க பார்க்கிறது, அதுல உள்ளவர்ல அழிக்க பார்க்கிறது. இயேசு எந்திரிச்சு இது கர்த்தர் புயல் அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரே நாங்களும் பரலோகத்துக்கு வர்றோம்னு சொல்லி உம்மண்டே ஆண்டவான் பாட ஆரம்பிச்சிடல. இயேசு என்ன சொல்றார்? காற்றே அமைதியாயிரு, இறையாதே, அமைதி, quiet, peace, be still என்று சொல்லுகிறார். ஏன்னா இது அழிக்க வந்த காற்று, அழிக்க வந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. பிசாசு பலவிதமான இயற்கை விதியை கூட உபயோகப்படுத்தி பிசாசானவன் கிரியை செய்கிறான், இயற்கை அழிவுகளை உண்டு பண்ணுகிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் ஏற்படுத்துகிறான். அழிக்க வந்தது. ஆகவே இயேசு அதை என்ன பண்ணுகிறார்? இறையாது, அமைதியாரு, பீஸ் பி ஸ்டில் என்று சொல்லுகிறார். பிசாசின் கிரியில அழிக்க வந்தவர் அவர் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு ஏற்பட்ட அந்த காற்று, அந்த அழிவின் சக்தி பிசாசினிடத்திலிருந்து உண்டு பண்ணப்பட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே யோபு தன்னுடைய பிலாசபியை பேசுறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி. அதை நாம் சத்தியமா எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வேலைக்காரர்கள் வந்து அவர்களுக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. ஒருத்தன் சொல்றா கர்த்தர் அக்கினி அனுப்பிச்சு எல்லாம் இதாயிடுச்சுன்னு. அதையும் நம்ம கர்த்தர் செய்ததா
நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பார்க்கிறதுக்கு நாம் இந்த வேத வசனம் முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். வேத வசனம் முழுவதையும் பார்க்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்தார் என்று நமக்கு விளங்குது. அதைத்தான் பகுத்து அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.